இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஷார்டன்ஃப்ரூடே பற்றி சொன்னீங்கல்ல, அது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டைப்புக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அதோட கொடுக்க முடியுங்களா? முதல்ல இன்டர்பர்சனல் ஷார்டன்ஃப்ரைடே பற்றி பார்ப்போம். இது நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பிளேஸில் இருக்கிற ரைவல்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு கலீக், அந்த கலீகோட ஒரு ஃபெயிலியர் அல்லது அவருக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனில் அவர் ஃபினிஷ் பண்ண முடியாமல் போகலாம், அல்லது அந்த முடிக்க முடியாமல் போனதுனால அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்டோ கிரிட்டிசிசமோ சூப்பர்வைசர் வந்து ஒரு திட்ட கூட செய்யலாம். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் அவர் கொஞ்சம் குறுகி நிற்கும்போது அல்லது திட்டும்போது ரொம்ப கூனி போய் இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் இருந்து பார்க்குறவர் அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இது ஒர்க் ப்ளஸ் ரைவல்ரி. அடுத்தது செலிப்ரிட்டி ஸ்கேண்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது செலிப்ரிட்டின்னாக்கா ரொம்ப பிரபலமானவர்கள், அவர்களுக்கு நிகழக்கூடிய சில வகையான பிரச்சனைகள்னால அல்லது ஊழல்கள்னால அதில் இன்பம் அனுபவிக்கிறது. இது யார் இன்பம் அனுபவிப்பார்? ஒரு செலிப்ரிட்டி ஸ்கேண்டல் இருக்குன்னாக்கா அவங்களுடைய பப்ளிக்காக பண்ணக்கூடிய சில தவறுகள், அவங்கள அறியாமல் இயல்பாக இருப்பாங்க, அப்போ அவங்க நடக்கிற ஒரு தவறுகளோ அல்லது பேச்சில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கும். அவர் இன்டென்ஷனலாக கூட சொல்லியிருக்காரா சொல்லலையான்றதெல்லாம் இம்மெட்டீரியல். அந்த பேச்சுக்கு ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்குவார். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ தனி ஒருத்தர் என்ன பண்ணுவாருனாக்கா, சிக்குனார் இவர், சிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அதில் ஒரு சுகம் காண்றது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டாலோ ஒரு செட்பேக் ஏற்பட்டாலோ, அந்த செட்பேக் ஏற்படும் போது அவர் ஃப்ரெண்டு தான், ஆனால் அடுத்தவருக்கு அவருக்கு ஒரு செட்பேக் வரும்போது உள்ளூர இவருக்கு ஒரு சந்தோஷம். இது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. எங்கெல்லாம் இந்த ஃபினாமினன் இருக்கோ அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில நடந்ததுன்னா இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையில இந்த ரைவல்ரினால் வர்றது. அதில் இருக்கக்கூடியது. இன்னொன்று காசிப். இந்த காசிப்ன்றது என்ன? இருக்கிறதையோ இல்லாததையோ ஒன்று ஒரு புரளி. அந்த புரளி எப்போ வரும்? ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மேலிஷியஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் ஒரு புரளியை கிளப்பி விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனல் ஸ்ட்ரகிள்லையோ அல்லது அவருக்கு ஒரு எம்பராசிங்கான ஒரு மொமெண்ட்டை உருவாக்கி கொடுத்தாலோ அது அவர் அனுபவிக்கும் போது அந்த பொருளினால் அவர் பாதிக்கப்பட்டு அவருக்கு அந்த ஒரு எம்பராசிங் மொமெண்ட்டை நம்ம பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இது இன்டர்பர்சனல். இதுக்கடுத்து இன்ட்ராபர்சனல் அப்படின்னா, இப்போ சில சமயம் நம்ம பழைய ஃபோட்டோவை எடுத்து பார்ப்போம். இப்போ 90 காலகட்டத்தில் இருக்கிறவங்க, அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தவங்க பார்த்தா இந்த ஹிப்பி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க, அப்புறம் பெல் பாட்டம் போட்டிருந்துருப்பாங்க. அன்னைக்கு அது ரொம்ப ஃபேஷனபுளாக தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கே அது ஒரு எம்பராசிங்காக இருக்கும். இப்படியெல்லாமா நம்ம வந்து ஒரு இது போட்டிருந்துருக்கோம். இது இன்றைக்கி இப்போ கம்பேர் பண்ணால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது பொருந்தாதது. அன்னைக்கு காலகட்டத்துக்கு பொருந்தலை, ஆனால் இதை செய்யும்போது ஒரு புரட்சிகரமாக இருந்துச்சு. அன்னைக்கு அது தவறாக இருந்தது. இன்றைக்கி போட்டால் தவறுன்னு சொல்ல போகிறதில்ல, ஆனால் எனக்குள்ளார அதை நான் பார்க்கும்போது நான் இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கேன்னா, ஒரு அவுடேட்டட் ஒரு எம்பராசிங் ஃபேஷன் சென்ஸ் எனக்குள்ளார இருந்திருக்கா அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சிரிப்பு தான் வரும். அந்த இடத்துல இது வரப்போகிறதில்ல, ரிமோர்ஸோ ஒரு கில்ட்டோ வரப்போகிறதில்ல. தப்பு பண்ணியிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வெல்லாம் கிடையாது. அதில் ஒரு சந்தோஷம் அனுபவிப்போம். அல்லது ஏற்கனவே ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கலாம், அது முடிவாகி போயிருக்கும், முடிஞ்சு போன ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு வச்சுப்போம். அதில் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது அப்பாடா அது நல்ல வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறது, அன்னைக்கு அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்க்கும்போது
நல்ல வேளை அது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம், ரிலீஃப். அப்படி இருக்கிறது ஒன்று. தட் இஸ் த கிரிஞ்சிங் அட் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது. அப்புறம் ரீவிசிட்டிங் ஓல்டு மிஸ்டேக்ஸ். கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான தப்பு. சில சமயம் ரொம்ப ஏதாவது ஒரு அபத்தமாக ஏதாவது ஒரு பிளண்டரை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு இதை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணும்போது இப்போ நம்ம அது ரொம்ப ஃபூலிஷாக உணர்வோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபூலிஷாக நான் அப்படி பண்ண ஒரு பிளண்டர் இன்றைக்கி நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம். ஆனால் அது ஒரு பிளண்டர், அது ஒரு தப்பு. இன்றைக்கி நினைக்கும் போது அனுபவிக்கிற சந்தோஷம். அதே மாதிரி சில எம்பராசிங் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரியான எம்பராசிங் மொமெண்ட்ஸை நம்ம திருப்பி நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பொது இடத்துல இருந்திருக்கலாம், அல்லது இன்னொருத்தரை நம்ம ஒரு மாக்கிங்காக, அம்யூசிங்காக அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணியிருந்திருப்போம். இன்றைக்கி அதை பேசும்போது அன்றைக்கி அவர் பாதிக்கப்பட்டிருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம நட்போடு பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கும் பேசும்போது அதனால் ஒரு சந்தோஷம், அன்னைக்கு பாதிப்பாக தெரிஞ்சது, இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரா பர்சனல், இது அந்த மனிதருக்கு உள்ளார நடக்கிறது. இதையும் மூணாவது வகை பார்த்தோம் இல்லையா, கலெக்டிவ் ஷார்டன் ஃப்ரைடே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவிலும் பார்த்துருப்பீங்க, தினப்படி வாழ்க்கையிலையும் பார்த்துருப்பீங்க. ரைவல் ஸ்போர்ட்ஸ் டீம் இருப்பாங்க. இப்போ 2 டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்ததுனாலே ஒரு விக்டரி இருக்கணும் அல்லது ஒரு லாஸ் இருக்கணும். ஒருத்தர் ஜெயிச்சார்னா ஒருத்தர் தோற்று தான் ஆகணும். இப்போ ஜெயிச்ச டீமு அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், கலெக்டிவாக இருக்கிறவங்க, அந்த ஒரு டீமுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, எதிரணி தோற்று போச்சுன்னா அந்த ரசிகர்களுக்கு எல்லாரும் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்? எதிரணி தோத்துடுச்சு, நம்ம அணி ஜெயிச்சிடுச்சு. அதுவும் அந்த எதிரணி தோற்றுது இல்லையா, அது ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலோ அல்லது இந்த கூட்டத்துக்கு ஒரு பிடிக்காத அணியாக இருந்தாலோ இவங்க எதிர்பார்க்கறதுலாம் தோற்று போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. தோற்று போயிட்டாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன அவங்க தோக்கணுங்கிறதுக்காகவே இங்கே ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணிட்டு தோற்று முடித்த உடனே அது பன்மடங்காக பெருகிடும். இது நீங்கள் ஸ்டேடியம்லேயே நீங்கள் அந்த அப்ரோரே நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இது கம்பெனிக்கு வந்தீங்கன்னா, கார்ப்பரேட் இதில் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அடுத்த கம்பெனியோடைய ஒரு ஃபெயிலியர்னாலேயோ இல்லை அந்த கம்பெனியில் ஒரு ஊழல் நடந்து அவங்க பேர் கெட்டு போச்சுனாலோ இந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, இந்த கம்பெனிக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அவங்க அவ்வளோதான், இனி இந்த மார்க்கெட் நமக்கு உண்டானது, நம்ம தான் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க. கட்சிகளுக்கு இடையில் ஒரு தவறான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதோ அல்லது ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன செட்பேக் வந்ததுனாலோ அதை அடுத்த கட்சியோடைய ஆதரவாளர்களோ அந்த கட்சியோட உறுப்பினர்களோ அவங்க ரொம்ப அபரிமிதமாக அதை அனுபவித்து கொண்டாடுவாங்க, அல்லது அதை குறிப்பிட்டு இன்னும் விளம்பரப்படுத்துவாங்க. விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு ஒரு டேமேஜை உண்டு பண்ணணும். அந்த டேமேஜ் யாருக்காவது உண்டு பண்ணி அவங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது ஒரு வகை. இதே இந்த கலெக்டிவில் சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்காங்க. இந்த ஆன்லைன் கம்யூனிட்டியில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பார்த்து அவங்கள கொஞ்சம் கேலியாக இல்லை சிறுமப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பீனியனோ எதையோ ஒன்றை பதிவிடுறது, அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும், இது தொடரும். அதில் ஒரு சந்தோஷம் தானே. ஒருத்தர் அடித்து அவர் அழ ஆரம்பிக்கிறாரு, திரும்ப இன்னொரு அடி அடித்தா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாருனாக்கா அதில் ஒரு சந்தோஷம் தானே. இந்த மாதிரி நடக்கிறது ஒன்று. இன்னொன்று இதுவும் நீங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ரியாலிட்டி டிவி ஷோஸில் இதில் அந்த பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த போட்டியில் இருக்கிறவங்க, போட்டிக்கு உள்ளார பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பில் இருப்பாங்க. ஏதோ ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த போட்டியில் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சார்புக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஒரு சார்பு எதிராகவும் இருப்பாங்க. ஆக ஆடியன்ஸுக்குள்ளாரையே 2 குரூப் எதிர் குரூப் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன் இது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸு ஒரு வீட்டுக்குள்ளாரையே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடான கருத்து இருக்கக்கூடும். அதில் யாருக்கு ஆதரவாக இருக்கிறதோ ஒரு குரூப்பு, அந்த ஆதரவாக இருக்கிற குரூப்பு அடுத்த குரூப்பு ஃபெயில் ஆகும்போது, அதில் ஏதாவது ஒரு எலிமினேஷன் வரும்போது அதை கொண்டாடுறது நடக்கிறது. ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுக்குள்ளார நடக்கிறது. இந்த ஆடியன்ஸுக்குள்ளார ஒரு பிளவு, இவங்க ஒரு கூட்டம் அதை என்ஜாய் பண்ணுது, ஒரு கூட்டம் அதுக்கு அந்த ஃபெயிலியரை அனுபவிக்குது. அந்த ஃபெயிலியரை அவங்க அனுபவிக்கிறத பார்த்து இந்த குரூப் இன்னொரு குரூப்பை பார்த்தியா அவங்க ஆளை தோத்துட்டா, இது தோக்கணும் நினச்சேன், தோற்று போச்சு அப்படின்னு ஒருத்தர் ரிஜாய்ஸ் பண்ணுறது. அதை இவங்க கேலி பண்ணும்போதோ குறிப்பிட்டு சொல்லும்போதோ அவங்களுக்கு உண்டான எம்பராஸ்மெண்ட் தான் அடுத்தவங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி. இதுதான் இந்த 3 டைப்புக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஷார்டன் ஃப்ராடே அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியுது. அப்போது இதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது? எஸ், இப்போ இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஷார்டன் ஃப்ரைடேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா 4 விஷயங்கள் சொல்லலாம். நம்பர் 1 பர்சனாலிட்டி ட்ரெய்ட், 2வது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், 3வது சோஷியல் நார்ம், 4வது காக்னிட்டிவ் பயாசஸ். இந்த 4 பற்றியும் 1 by 1 பார்க்கலாம். இந்த பர்சனாலிட்டி ட்ரெய்ட்டுங்கிறது தமிழில் சொன்னால் ஆளுமை பண்பு. இந்த ஆளுமை பண்புன்றது கீழே இந்த மேலிஷியஸ் ஜாய் ஷார்டன் ஃப்ராய்டேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நார்சிசிசம், மேக்கியவெலியனிசம் அண்டு சைக்கோபதி ட்ரீட் உள்ள இந்த 3 வகை. இது உள்ளவங்க இந்த மாதிரியான மேலிஷ் ஜாய் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு உணர்ச்சி நுண்ணறிவுன்னு சொல்லலாம் தமிழில். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவுன்னா ஒன்றும் வேண்டாம், இவங்க இதை போல் ஒரு மேலிஷியஸ் ஜாயை அனுபவிக்கிறவங்க, என்ஜாய் பண்ணுறவங்க யாருன்னா பீப்புள் வித் லோ எம்பத்தி அண்ட் இம்பல்சிவிட்டி. லோ எம்பத்தின்னா என்ன? எம்பத்தின்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டம் போல் தான் உணருதல், அது எம்பத்தி. அது சிம்பத்தி எம்பத்தின்னு 2 இருக்குது. சிம்பத்திங்கிறது அனுதாபம். ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து உங்கள் கஷ்டத்தை என்ன பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம் அனுதாபம். அதே அவங்க கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறத, நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை என்னாலையும் உணர முடியுது, நான் அனுபவிக்கிறேன், உங்களுடைய கஷ்டம் என்னன்னு நான் உணர்றேன் அப்படிங்கிறது தான் எம்பத்தி. இன்னொன்று அந்த இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டிக்கு கீழே ஒரு பச்சாதாபம்னு சொல்லலாம், அது எம்பத்திக்கு வரும். அந்த இம்பல்சிவிட்டின்றது ஒரு மனக்கிளர்ச்சி. அந்த மனக்கிளர்ச்சின்னாக்கா இந்த உள்ளூர சந்தோஷம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு கிளர்ச்சியான ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறோமே, அது அந்த இம்பல்சிவிட்டிங்கிறது. இது அனுபவிக்கிறவங்க இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அடுத்தது சோஷியல் நார்ம். சோஷியல் நார்ம்ஸுன்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் அல்லது குரூப் நார்ம்ஸ் என்கரேஜ் பண்ணும் இந்த காம்படிஷனையோ இல்லை அடுத்தவங்கள ஒரு ரிடிக்யூல் பண்ணுறதையோ. அந்த கல்ச்சுரல் குரூப்பு சோஷியல் நார்ம்ஸு பார்த்தோம்னா என்கரேஜிங்காக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது காக்னிட்டிவ் பயாசஸ். இந்த காக்னிட்டிவ் பயாசஸ்ன்னு பார்த்தா ஒரு அறிவாற்றல் சார்பு நிலை எடுக்கிறோம் இல்லையா, அது காக்னிட்டிவ்ன்றது அறிவாற்றல், பயாஸுங்கிறது சார்பு நிலை. அந்த அறிவாற்றல் சார்பு நிலை எடுக்கிறவங்களுக்கு அதுவும் எப்படிப்பட்டவங்க? 2 விதமான பயாஸ் இருக்கிறவங்க. ஒன்று அட்ரிபியூஷன் பயாஸ், இன்னொன்று கன்ஃபர்மேஷன் பயாஸ். இது இருக்கிறவங்க இந்த மேலிஷியஸ் ஜாயை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் 4 கான்ட்ரிபியூட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்பர் 1 பர்சனாலிட்டி ட்ரெய்ட், ஆளுமை பண்பு. ரெண்டாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சி நுண்ணறிவு. மூணாவது சோஷியல் நார்ம்ஸ், சமூக விதிமுறைகள். நாலாவது காக்னிட்டிவ் பயாசஸ், அதாவது அறிவாற்றல் சார்பு நிலை. இந்த 4 தான் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த ஷார்ட் அண்ட் ஃப்ரைடே என்ன அப்படிங்கிறது. இதோட கான்சிக்வன்சஸ் என்ன? இதனுடைய கான்சிக்வன்சஸ்ன்னு பார்த்தோம்னா, சோஷியல் ரிலேஷன்ஷிப், அந்த சமூக உறவு இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்படும். அந்த சோஷியல் உறவுன்றது நமக்கும் நம்ம சுற்றி உள்ள மக்கள், சமூகம், இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உறவுகள் பாதிக்கப்படுறது. அந்த பாதிப்பு மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்துக்குன்ட்டு ஒரு நல்ல பேர் இருக்கும் இல்லையா, அந்த நல்ல பேர் இந்த மாதிரி ஒரு விவகாரத்தினால ஒருத்தர்னாலேயோ இல்லை ஒரு குழுவினாலேயோ கெட்டு போகும். இது ஒன்று. அடுத்தது மனநலம். இந்த மனநலம் பாதிக்கப்படுறது எப்படி பாதிக்கப்படுறது? அவங்களுக்கு ஒரு கில்ட், ஷேம், ஆங்ஸைட்டி இது அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இது உள்ளூர் இந்த மாதிரி அனுபவிச்சு இதனுடைய பாதிப்பாக அவங்களுக்கு இந்த பாதிப்புன்னு சொன்னால் ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட், ஷேம்ன்றது ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். தெரிய வந்ததுன்னா அது அவமானகரம் இல்லையா, உள்ளுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அது ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் இல்லையா, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த விளைவினுடைய இது எண்டு என்னவாக இருக்குன்னாக்கா ஒரு பதட்டம், மென்டல் ஹெல்த்து பாதிப்பில் இருக்கும். அடுத்தது எம்பத்திங்கிறது ஒரு பச்சாதாபம். இந்த பச்சாதாபம் அவசியம் மனுஷனுக்கு தேவைப்படுற ஒன்று. இது என்னவாகும், ரொம்ப குறைஞ்சி போகும். அந்த குறைஞ்சி போகிறது இல்லாமல் ஒரு இரக்கத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இரக்கத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். எப்போ அந்த பச்சாதாபம் குறையுதோ, அடுத்த உயிர் மேலேயோ அடுத்தவங்க மேலேயோ அடுத்த சமூகத்து மேலேயோ நம்ம காட்டக்கூடிய இரக்கம்ன்றது மிக மிக குறைஞ்சி போகும். ஆக இந்த ஷார்ட் அண்ட் ஃப்ரைடேனுடைய விளைவுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா 3. 1 சோஷியல் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், 2வது மனநலம் பாதிக்கும், 3வது எம்பத்தி, அதாவது இந்த பச்சாதாபம் பாதிக்கப்படும். ஓகே, அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? எஸ், பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக நம்ம சொல்லக்கூடியது ஒரு 4 விஷயம் சொல்லலாம். 1 எம்பத்தி ட்ரைனிங். இந்த பச்சாதாபம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பச்சாதாபம் அப்படிங்கிறது எப்போ வரும்? அடுத்தவங்களுடைய உணர்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை நம்ம கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தோம்னா, அந்த எம்பத்தி ட்ரைனிங் இருந்ததுன்னா இதை நம்ம தடுக்கலாம். அடுத்தது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய பிரதிபலிப்புன்றது. சுய பிரதிபலிப்பு என்ன? இதை ரெக்கக்னைசிங் அண்ட் மேனேஜிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எது, எனக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுன்றதை முதல்ல நான் உணரணும். நான் உணர்றதோடு இல்லாமல் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்றதும் நமக்கு தெரியணும். அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுனாலும் நம்ம இதை குறைக்கலாம் அல்லது தடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிராட்டிடியூடு ப்ராக்டிசஸ். கிராட்டிடியூடுன்றது நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வுன்றது இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ப்ராக்டிஸுக்கு கொண்டுட்டு வரணும். எப்படி? லைஃபிலுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு நன்றி உணர்வுன்றது நமக்கு வரும். வெளிப்படுத்துறது ஒரு பக்கம், முதல்ல நமக்கு அந்த நன்றி உணர்வு வரணும் இல்லையா. உதட்டளவில் நன்றின்னு சொல்கிறதுக்கும் உள்ளபூர்வமாக நன்றின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த ப்ராக்டிஸை நம்ம கொண்டுட்டு வரணும். கடைசியாக பார்த்தோம்னா சோஷியல் சப்போர்ட். அந்த சோஷியல் சப்போர்ட் எப்போ கிடைக்கும்? சுற்றி இருக்கிற சொசைட்டி அவங்க ஒரு ஒத்த பச்சாதாபமும் எடுத்துன்னு இருக்கும். அந்த சொசைட்டியே ஒரு பச்சாதாபம் மிகுந்த சொசைட்டியாக இருக்கணும். அது இல்லைன்னா
அந்த சொசைட்டியே ஒரு மாறுபட்ட சொசைட்டியாக தான் மாறும். அதை எப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோமோ அந்த சோஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கும். அந்த சோஷியல் சப்போர்ட் இருந்ததுனாலும் இதை நம்ம எதிர்கொள்ளலாம். ஆக இந்த ஷடன் ஃப்ரைடேவை எதிர்கொள்கிறதுக்கு 4 விதமாக நம்ம எதிர்கொள்ளலாம். நம்பர் 1 எம்பத்தி ட்ரைனிங், 2வது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், 3வது கிராட்டிடியூட் ப்ராக்டிசஸ், 4வது சோஷியல் சப்போர்ட். இந்த ஒரு சின்ன ஷார்டன் ஃப்ரைடே அப்படிங்கிற வார்த்தை நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், கடந்து வரோம், நமக்குள்ளேயே என்னை உள்பட எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப தெளிவாகவே புரியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. நன்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching. If you like the content, please hit the like button and share it with your friends. Don't forget to hit the subscribe button for future updates.